ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலோட பார்ட் செகண்டோட வீடியோ தான். ஃபஸ்ட்டு பார்ட் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது வந்து செகண்ட் பார்ட்டு தான். ஸோ செகண்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி கார் வந்து 2 days நம்ம புக் பண்ணியிருந்தோம். இது ஏன் ஓன் வாய்ஸ்னு கூட கேட்கலாம். அதில் ஃபுல்லாக சாங் ஓடிட்டு இருந்தது காருக்குள்ளே. ஸோ நாங்கள் பேசினது அவ்வளோவா கேட்காது. 2வது காப்பி ரைட் விழுகும். அதனால தான் நான் வந்து சாங்கை கட் பண்ணிவிட்டு ஓன் வாய்ஸில் போட்டுட்ருக்கேன். இது வந்து செகண்ட் நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அன்னைக்கோட அவுட்ஃபிட், அந்த செகண்ட் நாளோட அவுட்ஃபிட் இது தான். உண்மையாகவே செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ சாங் வந்து நல்ல சாங்காக போட்டுட்டு இருந்தாரா, பாப்பா அவங்களுமே ஒரு மாதிரி என்ன கலாய்ச்சிட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். அன்னைக்கு மூமெண்ட் சொல்லவே வேண்டாம். அவ்வளோ ஜாலியாக ஃபேமிலியோட அவ்வளோ 2 days டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இல்ல திடீர்னு ஏதோ கர்ம மிஷன்ல மாட்டின மாதிரியே ஒரு ஃபீலிங். சாங் போட்டது போட்டாங்க, என்னை வச்சு செஞ்சுட்டாங்க 2 பேரும், அப்படிதான் சொல்லணும். அவங்களுக்கு கீழே நானும் இறங்கிட்டேன். டிரைவரை நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே சிரிப்பு தாங்க முடியல. ஸோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். 2 daysமே செம்ம ஜாலியாக போச்சுங்க. ஸோ வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஃபேமிலியோட போயிடணும். அது வந்து நான் முடிவு பண்ணிட்டேன். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி வியூ தெரிகிற இடம். ஆனால் செம்ம ஒரு வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் நம்மளோட செகண்ட் டே காட்டணும்னா தெரியும். செகண்ட் டே அவுட்ஃபிட் எப்படி கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லா தானே. செகண்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் இந்த வியூ அப்படியே அட்டாச் பண்ணுறோம் பாருங்க, செம்ம சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா பழனி வியூ செம்ம சூப்பராக இருக்கு. தெரியல மிஸ்ட் இருக்கிறதுனால. என்னன்னு பார்த்தீங்கன்னா நானே சொல்கிறேன், கொடைக்கானலில் இருக்க ஒரு மகாலட்சுமி கோயில் தான் நம்ம வந்திருக்கோம். உள்ள அலோடு இல்லை போட்டோம், பட் நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இதை சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்கும். மிஸ்ட் அப்படியே போகிறப்பெல்லாம் தெரியும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வில்லேஜ் டூர் தான் போகிறோம். நேற்று வந்து ஃப்ரண்ட்டில் அங்கே முன்னாடி இருக்கிற எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஆல்மோஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம வில்லேஜ் டூர் தான் போகிறோம். ஸோ போகிறப்ப என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். ஓகேவா? எப்போ வந்தாலும் நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் அந்த கொடைக்கானல் சுற்றி அங்கே இருக்கிறத மட்டும் தான் பார்க்குறோம். அண்ட் லிட்டில் காஸ்டியூம் சேஞ்ச். கோயில் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் அடக்க உடக்கமாக வரணும். அதனால் ஓகே, இப்போ வந்து நம்ம கோயில் போயிட்டு போகலாம். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நம்ம இப்போ இங்கே தான் போக போகிறோம். கீழே பூம்பாறை இங்கே தான் நம்ம போக போகிறோம். ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கீழே போக போகிறோம். போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? கொடைக்கானல் வந்துட்டு இங்கே வராமல் இருந்தால் எப்படி? ஸோ ஃபேமஸான முருகர் கோயில் தான். இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாங்க. பட் இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு தெரியாது. எஸ்டிடி என்ன வரலாறு தானே. பட் பூம்பாறையில் இங்கே ஃபேமஸ் முருகர் கோயில் தான். நம்ம முருகரை பார்க்காம போகலாமா? இப்போ வந்து முருகரை பார்க்கலாம். கேட்பீங்க, அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்டதுனால அவங்க மேடம் வெளியே நிற்கிறாங்க. அப்படியே கேள்வி காட்டினீங்கன்னா தெரியும். அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அவங்க வர முடியாது. இப்போ வந்து நம்ம போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இது வந்து குழந்தை வேலப்பர் முருகர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு முருகர் வந்து இங்கே தான் இருந்துதான் சொல்கிறாங்க. முருகா, முத்து குமரா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, வடிவேலா, என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. நிறைய பேர் கேட்பீங்க, இந்த ட்ரெஸ் ஏன் போட்டு இப்படி போட்டு கோயிலுக்கு போயிட்டோம். ஆனால் அவங்க கோயிலுக்கு வரல, வெளியில் தான் நின்னாங்க. நான் மட்டும் தான் போயிட்டேன். சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும் நம்ம கோயிலுக்கு எப்படி ட்ரெஸ் போட்டு போனால் எங்களுக்கு தெரியும். கோயிலுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நமக்கே தெரியும். ஒரு சாமியை பார்க்குறப்ப அவங்க 2 பேர் வரல, நான் மட்டும் தான் போயிட்டேன். இது தெரியுதா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். நான் மட்டும் தான் நம்ம முருகரை பார்த்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வேற இடத்துல ரெட் கலர் ரம்மி சாப்பிடுவாங்க, எல்லோ கலர் வாங்குறாங்க. புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்த ஒரு கலவையாக போயிட்டு ₹100. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐப்பட ஷூட்டிங் எடுத்தாங்கன்னா குளிர் தாங்க. ஐப்பட ஷூட்டிங் எடுத்தாங்க. நீ தான் சொல்லிடுறாங்க. நம்ம உள்ளே போய் பார்ப்போம்.
பார்க்கல தெரியும் நினைக்கிறேன். எனக்கு எந்த சீன் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே போகிறோம். கிளைமேட் எப்படி இருக்குன்னா, வரும்போது நல்லா இருந்தது, கொஞ்சம் வெயிலாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ்ட் வந்துச்சு, அப்புறம் மழை வந்துச்சு. அப்படியே தூரமாக போனீங்கன்னா நான் பேச சத்தம் பேச முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் வந்துச்சு, அப்புறம் செம்ம மழை வந்துச்சு. இப்போ குளிர் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்ன கதைனே எனக்கு தெரியல, அப்படி ஒரு கிளைமேட்டுங்க, கன்ஃபியூஸ்டான கிளைமேட். ஆனால் பிளேஸ் வந்து செம்மையாக இருந்தது. குளிர் தாங்க நாங்களும் போட்டுக்கிட்டாரா இல்லாமல் என்னமோ காலையில் டைலாக் விட்டீங்களே அது. மம்மி எனக்கு ஜிப்லைன் கூட்டு போகுதா? ஜிப்லைன் பார்க்கலாம் போ. திவ்யா நீ கேன்டீன் எங்கே போனாலும் சோறு 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 சோறு. இப்போ நமக்கு சோறு தான் முக்கியம். ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கிளைமேட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது செம்மையா, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க வெயில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும். நான் சொல்கிறேன் மழை அஃப்கோர்ஸ் மழையில் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, பட் இந்த மாதிரி குளிர் அப்படியே இது மாதிரி சில்னஸில் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்களேன். என்னடி சொல்ற? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பாதி பாக்ஸ் வச்சிருக்கு. ஸோ ஹெவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சும்மா கிளைமேட்லாம் செம்மையாக இருக்குது, பிளேசஸ்லாம் செம்மையாக இருக்குது. அதுக்கு செம்ம உண்மையுமே இன்னமும் சொர்க்கத்தில் இருக்க மாதிரியே இருக்குது. இந்த பிளேஸ் பேர் சொல்லு. மன்னவலூர் ஏதோ சம்திங் மன்னவலூர் லேக். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். என்னன்னு தெரியல, எக்ஸாக்ட் நேம் தெரியல, பட் மன்னவனூர்னா ஏதோ வரும். ஸோ ஃபுல்லாகவே இப்போ நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தது வந்து கொஞ்சம் அவுட்டர், ஃபுல்லாகவே வந்து மலை மவுண்டைன் இந்த மாதிரி ஃபுல் பிளேஸ்மே அப்படி வந்து நல்லா பார்த்துருக்கு ஃபுல்லாக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, ஜிப்லைன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அங்கே தான் போக தான். ஸோ போக பார்க்கலாம். இது ஒன்று ஐஸ்கிரீம் காலி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே போயிட்டே பேசலாமே போ. கேட்டேன் வாங்கி தரவே இல்லை. சரி அப்படியே போங்க. மலையில் நனைஞ்சிருக்கோம், செம்மையாக இருக்கும். ஸோ வந்து இதுதான் 3வது நாள் நம்மளோட ட்ரிப்போட 3வது நாள் அண்ட் லாஸ்ட் நாள்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து அவுட்ஃபிட்டும் இதுதான் ஆஸ் யூஷுவல். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளவர் பார்க். எக்ஸாக்ட் நேம் தெரியல, பட் ஃப்ளவர் பார்க் தான். ஸோ வந்து வாங்க எப்படிலாம் இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட 3rd டே அவுட்ஃபிட்டை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுவேன். இது வந்து நார்மல் அவுட்ஃபிட் அப்படி கிடையாது, இது புதுசு தான். காவியா தானே ஆட்டை போட்டேன். ஆமாம், அது நான் வந்து என்னோட எப்பவும் வந்து என்ன தான் ஆட்டை போடுவாங்க, நான் இன்றைக்கி வந்து ஆட்டை போட்டேன். எஸ், நான் வந்து என்னோட ஓன் ட்ரெஸ் தான். ஸோ நத்திங் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் 2 நாள் போட்டதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நம்மளை வந்து இல்லை இது ஃபஸ்ட்டெல்லாம் லாக் பண்ண மாட்டாங்க. சொல்கிற வேலி போட்டு எங்களை தடுத்துட்டாங்க, பட் ஃபைன். மேபி நிறைய பேர் பூவெல்லாம் பறிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அந்த ரீசனை. ஸோ வாங்க போய் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படி சொல்லி. பட் அதனாலே நாங்கள் காலையில் சீக்கிரம் வேற எந்திரிச்சு வந்து சீக்கிரம் வந்துச்சு. ஆக்சுவலி 6 o'clock. ஆனால் நல்லா இருக்குது, கலர்ஸ்லாம் வேற லெவல். சைட் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு ரோஸ் தான் கலர் வெரைட்டி ரோஸ். அதுக்காகவே உங்கள் ட்ரெஸ் எல்லா கலர்ஸும் இருக்குது. இங்கே பறிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் முன்னாடிலாம் இந்த வேலி கிடையாது, வேலி இல்லாமல் இருந்தது, அழகாக பார்த்தோம். ஸோ எல்லா கலர்ஸும் இருக்குது, பட் என்ன கிட்ட பார்க்காதது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஓகே, எனக்கு புரியுது. அங்கே இருக்க எல்லா ஃப்ளவரையும் விட இந்த ஃப்ளவர் அழகாக இருக்குன்றது எனக்கு தெரியுது, பட் ஸ்டில் செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. ஓகே
எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இதுல மலர் அழகா இல்ல என் முகம் அழகா? பொறாமப்படாம பார்த்து சொல்லு. ஏய் செம்ம. ஏய் திவு ஷூவா? திரும்பவும் சென்னை போகணுமா? ஆமாம், என்னென்னா ஒரு வேளையா நம்மளோட ட்ரிப்பு கொடைக்கானல் ட்ரிப் முடிஞ்சிச்சு. கட்டம் 3 days எப்படி போச்சுன்னே தெரில. ஸோ முடிஞ்சிருச்சு. அப்படியே நம்ம வேணா ஏன் 2 நாள் இன்னும் ட்ரிப் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது? இல்லை ஆஃபீஸில் லீவ் தர மாட்டேன். வேலை போயிடும், பரவாயில்லைன்னா சொல்லி இருக்கலாம். இல்லை நான் ஆஃபீஸில் லீவ் தர மாட்டேன். இப்போ என்ன மைண்ட் செட் ஆகுதுன்னா திருப்பி நான் போக மனசே வரல. ஸோ அப்படிங்க பாருங்களேன், காலையிலேருந்து இதில் அப்படியே செம்ம கிளைமேட் மாதிரி நல்லா இருக்கு. ஆனால் வர மனசு வரல. மணி 4 ஆக போகுது. ஸோ இப்பயே கிளம்புனா தானே நாளைக்கு போயிட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் திங்கக்கிழமை அவங்கவுங்க இல்லை நாளைக்கு நைட்டு இவங்களுக்கு ஷிஃப்ட் இருக்கு. எனக்கு வந்து திங்கக்கிழமை பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு வந்து எப்பவுமே பிரச்சனை இல்லை. ஸோ வீட்டில் தான் இருப்பாங்க. எஸ், இன்னும் 2 நாள் இங்கேயே கூட இருப்பாங்க, ஆனால் முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து கிளம்புறோம். ஸோ நம்ம விளாக் இதோட முடிச்சுக்கிறோம். அங்கங்கே காமிச்சிருப்போம், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த விளாக் எப்படி இருந்துச்சு, நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம், எல்லாம் உங்களோட ஐடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக எங்களோட அவுட்ஃபிட்டை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை இதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி ட்ரிப்பு போவோம் அப்படின்னு அவங்களே சொல்லிப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்யா. எப்படி கேவலமாக தான் சொன்னேன். எனிவேஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க.